வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவரகொண்டாவுக்கு ராஜஸ்தானில் இருக்கிற உதய்பூர் பேலஸில் ரொம்ப கிராண்டாக February 26 வந்து அவங்களுடைய டெஸ்டினேஷன் வெட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வந்து அந்த கப்புள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதையும் வந்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க அந்த அந்த எல்லா இதையும் முடித்தாங்க. இந்த நிலையில் அவங்க 2 பேரோட காஸ்டியூம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதுலேயும் விஜய் தேவரகொண்டாவோட காஸ்டியூம் வந்து மொத்த சோஷியல் மீடியாவையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா ரஷ்மிகா மந்தனா அவருடைய காஸ்டியூமுக்கு ஆப்டாக ரொம்ப அழகாக ஒரு சீதாதேவி மாதிரி ரெடியாகி வந்திருந்தாங்க. 2 பேருமே மோஸ்ட்லி ராமர் சீதா கான்செப்டில் தான் ரெடியாகி வந்திருந்தாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக அடாப்டாக இருந்தது. அதை பார்த்துட்டு நிறைய டிரெக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேரையும் வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்டோரியை ரீக்ரியேட் பண்ணி எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிகாஸ் தே ஆர் லுக்கிங் டூ கார்ஜியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தன்னுடைய வெட்டிங்கில் போட்டிருக்கிற ஜுவல்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு விஷயங்கள் ரிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போகும். ஆனால் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு இவங்க ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுத்த முடிவு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு கிட்டத்தட்ட பல ஆர்டிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 டேஸ் வந்து நேரம் டைம் பார்க்காம ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களாம். அவங்க வந்து ஹேண்ட்மேடாக நிறைய விஷயங்களில் ரஷ்மிகா ஆகட்டும், விஜய் தேவரகொண்டா ஆகட்டும் அவங்களோட ட்ரெஸ்ஸஸில் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமே நம்ம ரஷ்மிகா மந்தனாவோட அந்த ஷால் இருக்குல்ல, அதில் எழுதின அந்த வாசகங்கள் தான். லிவ் இன் எவ்ரி மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கையிலேயே வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சேலைகள், அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், இல்லை விஜய் தேவரகொண்டாவோட காஸ்டியூம்ஸ், ட்ரெஸ் ஆகட்டும், ஜுவல்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஹேண்ட்மேட் அப்படிங்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். இவங்களுடைய இந்த வெட்டிங்க்கு இந்த கப்புள்ஸ் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. தங்களுடைய மேரேஜுக்கு வர யாருமே இந்த சினி லைஃப்பை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. 1 வீக் 10 டேஸ் இந்த வெட்டிங்கை பற்றி தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வெட்டிங்கில் இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான். அதை தவிர வேறு எந்த சினி செலிப்ரிட்டிஸுக்கும் எந்த அழைப்புகளுமே விடுக்கப்படலை. அதுக்கு காரணம் March 4 வந்து ஹைதராபாத்தில் இருக்க 5 ஸ்டார் ஹோட்டலில் ரொம்ப கிராண்டாக அவங்களுடைய அந்த ரிசப்ஷன் நடக்க போகுது. அதுக்கு எல்லா செலிப்ரிட்டிஸையும் அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க. முக்கியமாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்து அம்பானியில் இருந்து எல்லா செலிப்ரிட்டிஸுமே அவங்க ஒன்று விடாத 2 பேரும் ஜோடியாக நேரில் போய் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா அந்த சுவாரஸ்யமான விஷயம். இவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரஷ்மிகா மந்தனாவோட முதல் கணவரான ரக்ஷித் செட்டி ஒரு சோகமான பதிவை போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிச்சிச்சு, வெரி ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் வந்து 42 இயர்ஸ் ஆனாலும் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் இன்னும் சிங்கிளாகவே தான் இருக்கிறாரு. ரொம்ப முரட்டு சிங்கிளாக இருக்கிற அவருக்கு கிட்டத்தட்ட 45 ஏஜஸ் கிட்ட ஆகுது. இந்த டைமில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, என்னுடைய ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது சரி, 2 பேருமே மாற்றி மெசேஜ் பண்ணிக்குவோம். இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்குது, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷித் செட்டி லைஃப்பில் மூவ் ஆன் ஆகாமல் அதே இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறாரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கல்யாணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அனுப்பின ஒரு தரமான ஒரு கிஃப்ட்டை பார்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலோட புதிய மெம்பராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்டையும் ஜுவல்ஸையும் பரிசாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் ரஷ்மிகா மந்தனாவும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாத விஷயம். ரஷ்மிகா மந்தனாவை தன்னுடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவும் தன்னுடைய பொண்ணு மாதிரியும் சூப்பர் ஸ்டார் பார்க்குறாராம். அதனால தான் அவங்களுடைய ரிசப்ஷனுக்கு தன்னால் வர முடியலைனாலும் தன்னுடைய கிஃப்ட்ஸ் அண்ட் அந்த பிளெஸ்ஸிங்ஸை அவர் வந்து நிறைய அமைச்சிருக்கிறாராம். ஏன்னா ரொம்பவும் முக்கியமான வெட்டிங்காக ராஷ்மிகாவோட வெட்டிங்கை அவர் கன்சிடர் பண்ணுறாராம். ஏன்னா கிட்டத்தட்ட அம்பானிலேருந்து எல்லா செலிப்ரிட்டிஸுக்குமே அவங்க இன்விடேஷன் கொடுத்து நேர்லேயே போய் அழைச்சிருக்கிறாங்க. முக்கியமாக நரேந்திர மோடியை கூட அவங்க இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் ரக்ஷித் செட்டியோட அந்த மனக்குமுறலையும் சோஷியல் மீடியா ஒரு பக்கம் கவனிக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த டைமில் தான் அவரை பற்றின நிறைய தகவல்கள் வருது. நிறைய பேர் வந்து ரொம்ப ஆட நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க உங்களை விட்டுட்டு
போயிட்டாங்கல்ல, அவங்களுடைய நியூ லைஃப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இதுக்கு மேல அவங்களுடைய லைஃப்ல வந்து தேவையில்லாம தலையிடாதீங்க. அது ரொம்ப தப்பு. பிகாஸ் அவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். தே ஆர் கிங் அண்ட் குயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஷியல் மீடியால நெறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ரக்ஷி செட்டி, ரஷ்மிகா மந்தனாவ பத்தி பேசுறது கூட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால நெறைய ரஷ்மிகாவோட ரசிகர்கள் இப்போ குமரிட்டு வராங்க. மார்ச் 4 நடக்க போகிற தங்களுடைய ரிசப்ஷனுக்கு இப்போ இந்த கப்புள்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸ் தான் இந்த ரிசப்ஷனுக்கு இருக்குது. இதை முடிச்சுட்டு அவங்க டைரெக்டாக தங்களுடைய ஹாலிடேக்காக வெளிநாடு போக போகிறாங்களாம். கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே வெளிநாட்டில் தங்களுடைய ஹாலிடேஸையும் ஹனிமூனையும் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறம் தான் ரஷ்மிகாவும் சரி விஜய் தேவரகொண்டாவும் சரி தங்களுடைய ஒர்க்குக்கு மறுபடியும் கம்பேக் கொடுக்க போகிறாங்களா. இதில் ஒரு முக்கியமான விஷயமே இந்த வருஷம்லேயே கிட்டத்தட்ட 2-3 படங்களுக்கு மேலே ரஷ்மிகா வந்து கமிட் ஆகியிருக்கிறாங்க. விஜய் தேவரகொண்டாவும் நிறைய படங்களில் கமிட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இவங்க இதுக்கு மேலே ஜோடியாக நடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் யாருமே மேக்ஸிமம் எந்த கப்புள்ஸுமே ஜோடியாக நடிக்கிறது இல்லை. அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டா ஜோடியாக நடிக்கிறது அதிகமாக ரசிகர்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அது மேபி அந்த கப்புள்ஸோட ஃபெயிலியருக்கோ இல்லை அந்த படத்தோட ஃபெயிலியருக்கோ ஒரு வாய்ப்பாக வந்து அமையுது. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி நடிக்கிறது ரொம்ப ரேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் சொல்லியிருப்பாங்க. இதையே தான் இந்த கப்புள்ஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ இணையதளத்தில் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸே இருக்கிற இந்த நிலையில நம்ம இளைய தளபதி விஜய் மேலே அவங்களுடைய ஒய்ஃப் வந்து கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. இளைய தளபதி விஜயை தான் டைவர்ஸ் பண்ண போகிறதா அவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி மீடியாவோ இல்லை யாரோ எங்ககிட்ட கொஷின் கேட்க முடியாது, இதனுடைய விசாரணையும் ரொம்ப பர்சனலாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமே இவங்க வந்து கிட்டத்தட்ட 2 மந்த்ஸே எலெக்ஷன் இருக்கிற டைமில் ஏன் இந்த மாதிரி விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எல்லா ரசிகர்களுக்கும் கிளப்புறது மட்டும் கிடையாது. அவங்க வந்து கிட்டத்தட்ட 2022 நான் உடஞ்சி போயிட்டேன், இது வரைக்கும் நான் இருக்கிறது வெறும் என் குழந்தைங்களுக்காக மட்டும்தான். அவர் என்ன ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த பண சுதந்திரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து கொஞ்சம் கண்டு காணாமல் இருந்த விஷயங்கள் இப்போ என் கண்ணு முன்னாடியே நடக்கிறத பார்த்து என்னால் பொறுக்க முடியல. அது என்னுடைய கையை மீறி எல்லாமே என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குது. எனக்கு நான் இப்போ இருக்கிற அந்த நீலாங்கரை வீட்டையும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜீவனாம்சத்தையும் கோர்ட் வந்து தயவு செய்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமே பேச்சுவார்த்தைக்கோ சமாதானத்துக்கோ எந்த விதமான இடமும் இல்லை அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா அதனால தான் அவசரமாக சஞ்சயோட மேரேஜை பண்ணி முடித்த காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே தெரிய வருது. இதில் ஒரு முக்கியமான விஷயமே விஜயோட வைஃப் சங்கீதா வந்து யாரோட தூண்டுதல் பேர்லையும் செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இப்போ மக்கள் மத்தியில் ரொம்ப வேகமாக எழுந்துட்டுருக்கு. இப்போ வந்து விஜய்கிட்ட எழற ஒரு கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவரை அந்த கொஷினை வச்சு தான் இதுக்கு மேலே பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தையே ஒழுங்காக ஒரு நல்ல ஒரு வழிமுறையில் கொண்டுட்டு போகாத ஒருத்தரால் எப்படி சமுதாயத்தை நல்ல வழியில் கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் இதுக்கு மேலே வரப்போகுது. இதுக்கு மேலே விஜய் எப்படி ஆன்சர் பண்ண போகிறாரு, இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணி இதுலேருந்து வெளியில் வந்து 2026 எலெக்ஷன் அவர் ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு மேலே பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. எல்லா விதத்துலேயும் எல்லாருமே விஜயை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போது அவங்களுடைய சொந்த வைஃப் அவங்க இப்போ பண்ணியிருக்கிற விஷயந்தான் விஜயோட மீளா ஒரு பெரிய விஷயமா இருக்குது. டெல்லியில் இப்போது அந்த கேஸ் வந்து கரூர் சம்பவத்தோட கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் வந்து அதனுடைய அப்டேட்டும் தெரில, அதனை பற்றின எந்த ப்ராக்ரஸும் இப்போ இல்லை. இந்த நிலைமையில தன்னுடைய வைஃபை இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு நடிகையோட தகாத உறவில் இருக்காரு, அந்த நடிகையோட பேரை நான் எப்போ வேணாலும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தெல்லாம் எப்படி அவர் வெளியில் வந்து 2026 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான எல்லா அந்த நான் எலெக்ஷனுக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி எடுத்து சொல்ல போகிறாரோ. மனுஷனுக்கு அடிமேல் அடி விழுது. அது மட்டும் இல்லாத இப்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போடுற அவருடைய அந்த கூட்டத்துக்கு ஆட்களும் குறைவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்லேயும் பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி எப்படி ஒரு மனுஷன் வந்து மீண்டு வரப்போகிறாரு, தான் வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ளே வந்தது மிகப்பெரிய தப்பா அப்படின்னு அந்த மனுஷனை தயவுசெய்து நினைக்க வச்சிடாதீங்க.